கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் செயல்பட துவங்கியதை அடுத்து மாணவர்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பள்ளிக்கு சென்றனர். ஆனால் ராமேஸ்வரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் அரசு பள்ளிகளில் வகுப்பறை வசதி, உள்கட்டமைப்பு மற்றும் போதிய அடிப்படை வசதி இல்லை என்பதால் மாணவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதுகுறித்து சிறிய செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். ஒவ்வொரு கல்வியாண்டு முடிவிலும் பள்ளிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். விடுமுறை நாட்களில் வெள்ளையடித்தல், சிதிலமடைந்த சுவர்கள், உடைந்த பெஞ்ச், டெஸ்க் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது விதிமுறை. இந்த பணிகளை மேற்கொள்வதில் ராமேஸ்வரம் மற்றும் கும்பகோணம் அரசு பள்ளிகள் மிகவும் பின்தங்கியே உள்ளது. ராமேஸ்வரத்தை அடுத்து தனுஷ்கோடி பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பிளாஸ்டிக் கட்டுமானத்தால் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் சூறை காற்றால் இடிந்து விழுந்து ஓராண்டாகிறது. இதனை புதுப்பிக்க அரசு 11 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததை அடுத்து பராமரிப்பு பணிகள் தற்போதுதான் துவங்கியுள்ளது. மூன்றாவது பகுதியில் உள்ள பள்ளிக்கூடமானது நீண்ட நாட்களாக சத்துணவு கூடங்களிலே இந்த பள்ளி இயங்கி கொண்டிருந்தது. புதிய கட்டிடம் கட்டுறதாக சொல்லி அரசு முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கட்டிடமானது முழுமையடையாமல், இன்னும் பூர்த்தியாகாமல் அந்த கட்டிடம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தனியார் பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளியானது சிறப்பாகவும் பணி ஆசிரியர் நியமனம் முழுமையடைஞ்சு சிறப்பாக இருந்தால் தான் இந்த பகுதி மக்கள் இந்த பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பாங்க. இந்த பணிகள் இன்னும் முடிவு பெறாததால் திறந்த வெளியில் மாணவர்கள் கல்வி கற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாததால் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பள்ளியை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கூடம் இங்கே கட்டி கொடுத்து கொஞ்சம் பிள்ளைய படிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் இடிஞ்சோன்னா பயந்துக்கிட்டு பிள்ளைய கொஞ்சம் வரதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ நாங்கள் ரோடு போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே போகிறோம் இருக்குது. அப்போ இந்த பள்ளிக்கூடத்தை நல்லா புதுப்பிச்சு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்து எல்லாமே இது பண்ணி கொடுத்து ரிப்போர்ட் கொடுத்தும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க வரல. இது வரைக்கும் வராமல் தான் இருக்காப்புல. பிள்ளைய ஒரு 200 பிள்ளைய படிக்குது. 200 பிள்ளைகளும் பயந்துக்கிட்டு தாய் தாப்பம் விட மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு இங்கே எதை நம்பி அங்கே விடுறது அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணி வச்சுருக்காப்புல. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்து காமாட்சிபுரம் அரசு துவக்க பள்ளியிலும் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லை என்று புகார் எழுந்துள்ளது. குடிநீர், மின்சாரம், கழிவறை இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதியுறுகின்றனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். உட்கட்டமைப்பு, அடிப்படை வசதி இல்லாத பள்ளிகளின் அங்கீகாரத்தை பள்ளிக் கல்வித்துறை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாணவ மாணவிகள் படிக்கிறது இதில் 1ஆம் வகுப்பு வரை 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. இந்த கரண்ட் கொடுத்தால் ஃபேன்கள் போட்டு இந்த பசங்களுக்கு வெய்ய காலத்தில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக கூரை வரி ரசீது கேட்குறது தரமாட்டேங்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி நாங்கள் பஞ்சாயத்து போர்டு தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அடிப்பம்பு வச்சுருக்கிறோம். அது கரண்ட் வசதி இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பள்ளிக்கூடத்தில் நல்லா டேங்கெல்லாம் கட்டி அந்த தண்ணி அதில் ஏற்றி லெட்டினுக்கு எனி டைமும் தண்ணி கொடுக்கறதா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி ரசீது கேட்கறதுக்கு தரம் மறுக்கிறாங்க. கல்வியின் தரம் உயர வேண்டுமானால் கல்விக்கூடங்களின் தரமும் உயர வேண்டும். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தினால் மட்டுமே ஏழை மாணவர்கள் நல்ல கல்வியை கற்க முடியும்.